ரொம்ப ரொம்ப சுவையான சுலபமான மட்டன் பெப்பர் ஃப்ரைங்க. ரச சாதம், தயிர் சாதம், பிரியாணி, குழம்பு சாதம் எல்லாத்துக்கூடயும் சூப்பரா சூட் ஆகுங்க. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் எலும்பு இல்லாத பீசஸா எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ வாங்கினதுல கொஞ்சம் எலும்பு இருக்கிற பீசஸ் எல்லாம் மட்டன் பிரியாணிக்கு எடுத்துட்டு இதுக்கு வந்து எலும்பு இல்லாம எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் மீடியம் சைஸ் பூண்டு பல் ஒரு 8 எடுத்திருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சு மட்டனோட நான் சேர்த்துக்க போறேன். நீங்க பாதி இப்ப மட்டன் வேக வைக்கும் போது சேர்த்துட்டு மீதியை ஃப்ரை பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாங்க. நான் ஒன்னாவே சேர்த்துட்டேன். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு ரெடிமேட் பேஸ்ட் இருந்ததுன்னா இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஃப்ரை பண்ணும்போது ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டனோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திருக்கேங்க. மட்டன் மசாலா இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் மசாலா இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. ஆவி வரட்டும். நல்லா ஆவி ஃபாஸ்டா வரும்போது அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு வெயிட் போட்டுட்டு 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா மட்டன் வெந்துருங்க. மட்டன் ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ள இன்னொரு அடுப்புல வறுத்துக்கலாம். ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, அது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. மிளகு இது கொஞ்சம் அதிகமா இருக்கணும். சின்ன பசங்க சாப்பிடுறாங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபிளேவருக்கு ஒரே ஒரு வரமிளகா. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்ல வச்சு. நீங்க மட்டன் கூட மட்டன் மசாலா சேர்க்கலன்னா இந்த ஃப்ரை பண்ற பொருளோடவே ஒரு துண்டு பட்டையும் ஒரு 4 கிராம்பும் சேர்த்து வறுத்துக்கோங்க, போதும். இந்த பொருள் எல்லாம் பாருங்க நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டுக்கலாம். நான் இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்காங்க. இந்த சின்ன வெங்காயம் நீங்க பொடி பொடியா வெட்டியும் சேர்த்துக்கலாம், சாப்பர்ல போட்டும் வெட்டிக்கலாம். ஆனா எனக்கு சின்ன வெங்காயம் வெட்டுறதை விட இடிக்கிறது ஈஸிங்க. அதனால இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா இடிக்கல்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க மிக்சியில சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி கூட எடுத்துக்கலாம். கூட 1 அல்லது 2 பச்சை மிளகாய் லைட்டா கீரி மட்டும் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு அடி கனமான வானிலை எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கணுங்க. நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலா. அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. வெங்காயம் சூப்பரா வதங்கிருச்சு. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. நான் அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தமாவே நான் மட்டனோட சேர்த்துட்டேன். அதனால நான் இப்ப சேர்க்கலங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாருங்க மட்டனும் சூப்பரா வெந்துருச்சு. இந்த வதக்கின வெங்காயத்தோட அந்த மட்டன் அந்த தண்ணியோடவே உள்ள சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் ஹை ஃபிளேம்லயே வச்சுட்டு வதக்கி விடுங்க. உப்பு வந்து நான் மட்டன் வேக வைக்க போது போட்டேன் இல்லைங்களா, அந்த உப்பே சரியா இருக்கும். இதுக்கு மேல வேண்டாம். மட்டன் ஏற்கனவே வெந்திருக்கு. அதனால ஹை ஃபிளேம்ல இந்த தண்ணி வத்துற வரைக்கும் விடுங்க. இந்த மாதிரி 3/4 வாசி வத்த வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆறினதுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க வறுத்தது, அந்த பொடியை முழுவதுமாவே உள்ள சேர்த்துக்கலாம். இந்த பொடி நீங்க நிறைய கூட அரைச்சு வச்சுக்கலாங்க. இன்னொரு தடவை செய்யும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க சிக்கன்லயும் பண்ணலாம். சிக்கன்ல பண்ணும்போது அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிட்டு சிக்கன் பீசஸை போட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா இந்த பொடியை போட்டுக்கலாம். தனியா வேக வைக்கணும்னு இல்ல, மட்டன் வேகாதுன்றதுனாலதான் நான் தனியா குக்கர்ல வேக வச்சுட்டு இப்ப சேர்த்திருக்கேன். அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சிம்ல வச்சீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அப்பப்ப கலந்து விட்டா போதும், சும்மா கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சையாவே. அவ்வளவுதான், கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஃப்ரை ஆகணும்னா இன்னும் கூட கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சீங்க அப்படின்னா இன்னும் கூட நல்லா சுக்கா மாதிரி ஃப்ரை ஆயிரும். ஆனா அது கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும்ன்றதுனால நான் இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே அந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சுன்னு அர்த்தங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்க சமைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கடாயிலே விட்டுருங்க. அந்த கடாய் சூட்லயே கொஞ்சம் சூடாவே இருக்கும். கடாயிலே இருந்ததுன்னா நீங்க சாப்பிடும் போது திரும்ப ஒரு தடவை சூடு பண்ணிட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். மட்டன் பீசஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் 2 கைப்பிடி சூடான சாதம் இத்தினூண்டு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதை விட அது அல்டிமேட்டா இருக்குங்க.